கல்யாணத்துக்கு அப்புறம் உமாபதி அவர்கள் அவரோட மனைவி ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு சர்ப்ரைஸில் ஐஸ்வர்யா அவர்கள் பயங்கரமாக எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஐஸ்வர்யா மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யாவோட அப்பா அர்ஜுன் சாருமே பயங்கரமாக மிரண்டு போயிருக்காரு. என்னடா இப்படி ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு. அது என்ன சர்ப்ரைஸ், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் தான் உமாபதி அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தில் தமிழ் திரையுலகம் எல்லாமே கலந்துக்கிட்டு இவங்களை வாழ்த்திருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோடையே தொடர்ந்து இவங்க அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்டேட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் கிடைச்சிருந்த தகவல் என்ன அப்படின்னா, கல்யாணமாகி ஐஸ்வர்யா முதல் முறையாக உமாபதியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அண்ட் அப்படி அவங்க வந்த முதல் நாள் சாதாரணமான நாளாக இருக்கக்கூடாது, அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத நாளாக இருக்கணும் அப்படின்னு உமாபதி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஃபார்மிங் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த இயற்கை முறையில் கிராமத்து முறையில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமாமா. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை உமாபதி அவர்கள்ட்ட லவ் பண்ணுற பீரியடில் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச உமாபதி அவர்கள் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை மொத்தமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் ஒன்று வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு ஃபார்மிங்கில் அங்கே இருக்கக்கூடிய அவங்க சின்ன வயசில் பார்த்த அந்த தோட்டங்கள், அங்கே புதுசாக இருக்கக்கூடிய கீரை வகைகள் அண்ட் பூக்கள் இது மாதிரி வச்சுருந்துருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆடு, மாடு, கோழி, பன்றிக்குட்டிகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அந்த ஒரு ஃபார்மிங்கில் அவர் வாங்கியிருந்திருக்காரு. அண்ட் அதை இவங்களோட பேரில் வாங்கியிருக்காரு. அவங்களுக்கு அதை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த ஒரு கிஃப்ட்டை ஐஸ்வர்யா அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. இது உமாபதி அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சர்ப்ரைஸ் ஆமா. அவரோட வீட்டுக்கும் தெரியாது, அர்ஜுன் சாருக்கும் தெரியாது. அண்ட் அர்ஜுன் சார்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாராமா. ஏன் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு. அண்ட் தன் மகன் மேலே இவர் இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு அவருமே எமோஷனல் ஆகியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு கிஃப்ட்டை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அவர்கள் பயங்கரமாக எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஏன்னா லவ் பண்ண டேஸில் விளையாட்டாக பேசின விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்சதை பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைவு வச்சு அதை கல்யாண பரிசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமாக எமோஷனல் ஆகி கண்ணீர் துளிகள்லாம் சிந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் உமாபதி அவர்கள் கொடுத்த இந்த ஒரு கிஃப்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட 50வது பிறந்தநாள் இன்னைக்கு நடக்குது. அண்ட் இந்த ஒரு பிறந்தநாள் கொண்டாடத்தை நீங்க கொண்டாட வேணாம், கள்ளக்குறிச்சி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் முன்னாடியே அறிக்கை விட்டுட்டாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனாலுமே விஜய் ரசிகர்கள் எப்படி இதை கொண்டாடாம இருக்க முடியும், இது மிகப்பெரிய திருவிழா இல்லையா, அதனால அவங்க கொண்டாடுறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பா நீலாங்கரையில ஒரு சில சாகசங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருந்தாங்க. அண்ட் அங்க ஒரு சின்ன பையன் அந்த சாகசத்தை பண்ணும்போது அவரோட கையில நெருப்பு பட்டுருச்சு. அண்ட் அதனால அவர் கையில தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த வீடியோவை பார்த்து எல்லோருக்குமே தெரியும். அதை பார்த்து எல்லாருமே பரபரப்பாக இருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த பையன் எப்படி இருக்காரு, என்ன ஆனாரு அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரலாக போகுது. கடவுள் புண்ணியத்தில் அந்த பையனுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வேண்டி வந்துட்டு இருக்காங்க. விஜய் சார் அப்பவே சொன்னாரு எந்த ஒரு செலிப்ரேஷனும் வேணாம் அப்படின்னு. அதை மீறி பண்ண போய் இப்படி ஆகியிருக்க சம்பவம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.